தமிழக பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பதற்காக காரைக்காலில் அடுத்த நல்லம்பல் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சாராயம் மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் கலால்துறை அதிகாரிகள். மேலும் கடத்தலில் சம்பந்தப்பட்ட 5 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா ஊரடங்கு நேரத்தில் தமிழக பகுதிகளில் உள்ள மதுபான கடைகள் மூடப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 8ஆம் தேதி மதுக்கடைகள் திறப்பதற்காக மாநில அரசுகள் அனுமதி அளித்தது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து அதிக அளவில் தமிழக பகுதிக்கு சாராயத்தை எடுத்துச் சென்று கள்ளச்சந்தையில் விற்பதாக கலால்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருந்தது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஆதிஷ் உத்தரவின் பேரில் தீவிர சோதனையில் கலால்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது காரைக்காலை அடுத்த நல்லம்பல் கிராமத்தில் தமிழக பகுதிக்கு கள்ளச்சந்தையில் விற்பதற்காக ஒரு வீட்டில் 50,000 மதிப்பிலான சாராயத்தை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து கலால்துறை அதிகாரிகள் சாராயம் மற்றும் இதில் தொடர்ந்த 5 பேர் சர்புதீன், கார்த்திக், கஜேந்திரன், அரவிந்த், அருள்நாதன் உள்ளிட்ட 5 பேர்களையும் மற்றும் கார் ஒன்றையும் பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது.